எப்படி அலக்கழிக்கிறாங்க ஆண்டவங்க. என்ன அலக்கழிச்ச மாதிரி அவனை அலக்கழிப்பாங்க ஒவ்வொருத்தரும். 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு கொசு மருந்தடிக்க மிஷின் வாங்குறான். ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்குறதுக்கு நிதி இல்லையா? ஒரு வேலை இந்த நகராட்சியில நடக்காது. பாத்துக்குவேன் நானும். ஒரு வேலை இந்த 1 வருஷத்துக்கு ஒண்ணு நடக்காது. யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். ஒத்த பைசாக்கு மேல நடக்காது. கையிலேயே சொல்றேன், நாசமா போவானோ அவ்வளோ பேர். நாசமா போவானோ உண்மையில. என்ன நல்லா இருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தேவையான விஷயத்துக்கு அபிஷேகத்துக்கு நாங்க வண்டி கேட்டோம். நீங்க யாரும் வண்டி தர மாட்டேங்கிறாரு. இவ்வளவு வேலையை வச்சுட்டு உட்கார்ந்துக்கிறேன். வண்டி புடிச்சு மாட வண்டி புடிச்சு போற ரூபாய்க்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த வைத்தியஸ் எல்லாம் யாரை பிடிக்கும்? உங்கதான் பிடிக்கும். 16 பேரை பிடிக்கும். வயிறு எரிய சொல்றேன், இந்த இடத்துல சாப்பிட விடுறேன். அலைவியோ 16 பேர் ஏன் பிடிக்க போகுது? 16 பேரையும் பிடிக்கும். சத்தியமா சொல்றேன், 16 பேரையும் பிடிக்கும் வைத்தியஸ். அவங்க சொத்தையே எடுத்தோம். என் சொத்து எடுக்க தேவையில்லை. இந்த ஊர் சொத்து இந்த மக்களுக்கு செய்யறதுக்கு தான் நான் வண்டி கேக்குறேன். என் சொத்து விஷயத்துக்கு நான் வண்டி கேக்குறேன். வண்டி இல்லாம எல்லாம் பண்ணலாம். நான் சொத்து விஷயத்துக்கு வண்டி கேக்குறேன். வண்டி இல்லாம எதுல வேணாலும் பொது விஷயத்துக்கு நல்லா செய்யலாமா? எதுல போலாம்? அதுக்கு சாபம் விடுறியா? கண்டிப்பா சாபம் விடுவேன். அந்த சாபம் எங்களை அழிக்காது. நீங்க அழிவியா உங்க பிள்ளையும் நல்லா இருக்கும். நீங்க அழிவியா உங்க பிள்ளையும் நல்லா இருக்கும். அழிக்கும், கண்டிப்பா அழிக்கும். அழியே அழிக்க மாட்டேன். நான் ஒரு காலம் அழிக்க மாட்டேன். பாக்குறீங்களா? நிதி பற்றாக்குறையா? நிதி பற்றாக்குறைய பக்கம் பக்கமா அது செய்யுங்க கொடுக்குறீங்க. நீ வந்து ஒரு நல்ல கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். நான் இன்னைக்கு உங்க முன்னால விட்டு போய் சரி டெய்லி நான் தஹஜ்ஜத் சொல்லிட்டு கையேந்திட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். நல்ல கெடுதல் செஞ்சாலும் வரும். நீங்க என்னங்க இது கெடுதல் சரி, ஊருக்கு நல்ல செஞ்சா வண்டி. ஆனா நீங்க சாபம் இல்லை, பயமா இருக்குங்க. இப்பெல்லாம் விடாதீங்க சாபம். 16 பேர் சாப்பிட்டா என்ன செய்யுது?